வணக்கம் மக்களே, அனைவரும் நலமா? நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறது வெங்காயத்தாள். வெங்காயம் போட்டிருக்கோம், பக்கத்து தோட்டத்தில் போட்டிருக்குறாங்க. வரப்பு வெங்காயத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி வைக்கணுன்ட்டா, சமமான தரையில் வைக்கக்கூடாது. வரப்பு மாதிரி வச்சு அதில் தான் நம்ம வெங்காயத்தை பயிரிடணும். ஏன்னா வெங்காயம் வந்து சமமான தரைனா ரொம்ப ட்ரையாக இருக்கும், வெங்காயம் நிறையா வைக்காது. இந்த மாதிரி வரப்பு மாதிரி வச்சு நம்ம அதை வந்து பயிரிடும்போது வெங்காயம் வந்து நிறையா வெங்காயம் வைக்கும். இன்னொரு பக்கம் வந்து மிளகாய் தோட்டம் பார்த்திங்களா? மிளகாய் தோட்டத்துக்கு பார்த்தா மிளகாய் கண்ணுக்கு களை எடுத்திருக்காங்க. களை எடுத்தாக்கில் தண்ணி பாய்ச்சக்கூடாது. 2-3 நாள் காய விட்டு தரையே, அதுக்கப்புறம் தான் தண்ணி பாய்ச்சணும். வரப்பை வந்து ஊடுபயிர் செஞ்சுருக்காங்க. வரப்பில் வந்து வெங்காயம் வச்சுருக்காங்க, சின்ன வெங்காயம். ஆக்சுவலாக அது தென்னந்தோப்புக்கெல்லாம் மிளகாய் கன்று பயிரிட்டுருக்காங்க. மிளகாய் கண்ணுக்கு வந்து இடையில வந்து சின்ன வெங்காயம் வச்சுருக்காங்க. தென்னை மரம்லாம் பெருசாக வர்ற வரைக்கும் இந்த மாதிரி ஊடு பயிர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நிழலாயிரும். தோப்பு நிழலாயிருச்சுன்னா எந்த விவசாயமும் உள்ளே வராது. அது வரைக்கும் நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கலாம்.